இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டவருடைய திருக்காட்சி விழாவை கொண்டாடுகிறோம். ஆண்டவருடைய திருக்காட்சி நாம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் கடவுளுடைய நிறை அருளாக மாறுகிறது. ஒரு பெண்மணி பங்கு தந்தையை பார்த்து கேட்கிறார், விண்மீன் எதற்காக அந்த 3 ஆண்கள் ஞானிகளுக்கு தோன்றியது என்று கேட்கிறார். அப்பொழுது அவருக்கு பதில் கூற இயலவில்லை. நீங்களே சொல்லுங்கம்மா அப்படி சொல்கிறார். அப்பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒருவேளை அந்த 3 ஆண்கள் ஞானிகளுக்கு பதிலாக 3 பெண்கள் இருந்திருந்தால் எப்படி இருக்கும்? ஆண்கள் பெரும்பாலும் பிறரிடம் வழி கேட்க தயங்குவார்கள். they are too proud to ask for directions. ஏன்னா மதிப்பு குறைஞ்சிரும் அப்படின்ட்டு வழி கேட்க மாட்டார்கள். ஆனால் ஒருவேளை அங்கே 3 பெண்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக பிறரிடம் வழியை கேட்டு நாங்கள் நேரத்தில் அங்கே சென்றிருப்போம். ஆன் டைம் ஆண்டவர் கிறிஸ்து பிறக்கும் பொழுது மரியாளுக்கு உதவி செய்திருப்போம். குழந்தை பிறந்தவுடனே அவருக்கென்று ஒரு நல்ல இடத்தை ஏற்பாடு செய்திருப்போம். அதன் பிறகு அவர் உடனே உட்கொள்ளுமாறு அழகான ஒரு சில உணவுப் பொருட்களை தயாரித்திருப்போம். இந்த ஞானிகள் கொண்டு வந்த அந்த பரிசு பொருட்களை விட ப்ராக்டிக்கல் கிஃப்ட்ஸ், குக்கீஸ் ஏதாச்சும் அவர் சாப்பிட்ற மாதிரி ஏதாவது நாங்கள் செஞ்சு கொடுத்துருப்போம் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லார்களாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திருக்காட்சி பெருவிழா நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? பார்க்கிறோம், ஆண்டவர் கிறிஸ்துனுடைய பிறப்பை ஒட்டி 3 வகையான சமூகம் அல்லது 3 வகையான மக்கள், 3 வகையான குழுக்களை நாம் பார்க்கிறோம். குழு, குரூப் அல்லது பீப்புள் என்று பார்க்கிறோம். முதலிலே வருகிறவர்கள் பிறரை கொல்லுகின்ற பீப்புள் அல்லது சமுதாயத்திற்கு தேவையல்லாத ஒன்றை செய்கின்ற மக்கள், த டிஸ்ட்ரக்டிவ் பீப்புள் என்று விவிலிய வல்லுநர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அதாவது மக்களை ஒழிக்கின்ற பீப்புள், சமுதாயத்திற்கு கடவுளுக்கு ஏற்புடைய அல்லாத மக்கள். அதிலே உதாரணமாக நாம் பார்க்கிறோம் ஏரோது அரசன். ஏரோது அரசன் நாம் பார்க்கிறோம், தன்னுடைய மனைவியை கொன்றார், தனது மாமியாரை கொன்றார். அதற்கு அடுத்தபடியாக தன்னுடைய 2 மச்சான் அவர்களையும் கொன்றார். அதற்கு அடுத்தபடியாக 3 குழந்தைகளையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளையும் அவர் கொன்றார். எனவே நாம் பார்க்கிறோம், வரலாற்றிலே அவர் ஒரு கொலைக்காரனாக இருந்தார். ஆண்டவர் கிறிஸ்துனுடைய பிறப்பை ஒட்டி வருகின்ற அந்த மக்களிலே, ஆண்டவர் கிறிஸ்துவை நோக்கி சென்ற மக்களிலே முதலாவதாக நாம் பார்க்கிறோம் இந்த ஏரோது அரசன் இருக்கிறார். இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு அந்த ஞானிகளை அழைத்து அவர் திட்டவட்டமாய் எங்கே பிறப்பார், பெத்லகேமிலே, எருசலேமிலே பெத்லகேமிலே பிறப்பார் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு நானும் அவரை சென்று வணங்குவேன் என்று சொல்கிறார். ஆனால் அவ்வாறு வணங்காமல் அவர் குழந்தைகளை கொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் கிறிஸ்து பாலனை கொல்ல தயாராக இருப்பதை பார்க்கிறோம். எனவே முதல் வகையான மக்களாக ஏரோது இருக்கிறார். இந்த ஏரோது போன்று இன்று சமுதாயத்திலே நாமும் இருக்கிறோமா? அதுதான் முதல் செய்தியாக நம்மை நாமே கேட்டுக்கொள்வது, நமக்கு நாமே கொடுக்கின்ற முதல் செய்தி. ஏரோது போல நாம் இருக்கிறோமா? குழந்தைகளுக்கு எதிரான எண்ணற்ற பாவங்கள். அமெரிக்க தேசத்திலே இதுவரை ஏறக்குறைய 1.5 மில்லியன் குழந்தைகள் கருவிலே அழிக்கப்பட்டதாக நாம் வரலாற்றிலே வாசிக்கின்றோம். எனவே அந்த ஏரோதுவை போல கடவுளுக்கு எதிரான ஒரு கடவுளுடைய பிள்ளையாக நான் இருக்கிறேனா அல்லது சாத்தானுடைய பிள்ளைகளாக இருக்கிறேனா? அதுதான் முதல் செய்தியாக அல்லது முதல் வகையான சமூகமாக மக்களாக இன்றைய நாளிலே நாம் பார்க்கிறோம். 2வது வகை மக்களாக நாம் பார்க்கிறோம் த பீப்புள் ஆஃப் இக்னரன்ஸ் என்று சொல்லுவோம். கண்டுகொள்ளாத மக்கள். நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், நாம் பார்க்கிறோம் ஏரோது அரசன் கலங்குகிறான், அவனோடு அனைத்து மக்களும் கலங்குகிறார்கள். பார்க்கிறோம் ஏரோது அந்த பெத்லகேம் என்பது அல்ல எருசலேம் என்பது அந்த காலத்திலே ஒரு மிக சிறிய ஒரு நகரமாக இருந்திருக்கும். எனவே அங்கே யார் வருகிறார்கள், யார் செல்கிறார்கள் என்பதெல்லாம் அனைத்து மக்களுக்கும் தெரியும். இந்த 3 ஞானிகளும் வருகின்ற பொழுது நிச்சயமாக அனைத்து மக்களுக்கும் தெரிந்திருக்கும். எனவே அரசன் அவர்கள் வருவதைக் கண்டு அவர்கள் சொல்லுவதை கேட்டு கலங்குகிறான்.
அவரோடு சேர்ந்து குறிப்பாக யூத சமூகத்தை சார்ந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், த பிரீஸ்ட் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். எனவே அவர்கள் எல்லோரும் அரசனோடு சேர்ந்து குறிப்பாக ஆண்டவர் கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்பதையெல்லாம் தெளிவாக திட்டமிட்டு அவர்கள் யூகித்து சொல்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை சென்று இந்த குழந்தை பாலனை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள், the people of ignorance. எனவே அவர்கள் கண்டுகொள்ளாத ஒரு இனமாக, ஒரு மக்களாக இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இருந்தார்கள். ஆனால் அவர்களை போன்ற பாரசீக சமூகத்தை சார்ந்த குருக்கள் தான் இந்த புறவெணுத்து மக்கள். முதல் வாசகத்திலே இறைவாக்கினர் எசையா வழியாக, இரண்டாவது வாசகத்திலே தூயல் பவுலடியார் நாம் குறிப்பாக பார்க்கிறோம். இறைவாக்கினரும் நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும். அதாவது புறவினத்து மக்கள் ஆண்டவர் கிறிஸ்து பிறக்கும் பொழுது ஒரு யூதராக இருந்தார். அந்த யூத சமூகத்தை சார்ந்த குருக்கள் அவரை இனம் கண்டுகொள்ள மறந்தார்கள். ஆனால் புறவினத்து சமூகத்தை சார்ந்த இந்த 3 ஞானிகள் என்று ஆண்டவர் கிறிஸ்துவை வணங்குவதை பார்க்கிறோம். எனவே இந்த இரண்டாவது சமூகத்தில் நாம் இருக்கிறோமா என்பதுதான் இன்றைய செய்தியாக நம்ம மாறுகிறது. நமது வாழ்வில் இறைவனுடைய அருளை நாம் முழுமையாக கண்டுகொள்கிறோமா அல்லது புறக்கணிக்கிறோமா? 3வது வகையான மக்களாக ஆண்டவர் கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இன்றைய திருக்காட்சி, இவற்றில் வருகின்ற எளிமையான மக்களாக அல்லது 3வது சமூக மக்களாகத்தான் இடையர்களும் என்ற நற்செய்தி வாசகத்தில் வருகின்ற அந்த ஞானிகளும் இருக்கிறார்கள். இடையர்கள், விவிலிய வல்லுநர்கள் இடையர்கள் முதலில் எதை கொடுத்தார்கள்? அவர் கையில் ஒன்றுமே கிடையாது. காரணம், அவர்கள் ஏழை எளிய மக்கள். ஆண்டவருக்காக தங்களுடைய அன்பையும் கண்ணீரையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தார்கள் முதலில். இரண்டாவதாக ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு தங்களுடைய அந்த ஆடுகளிலிருந்து பெற்றுக்கொண்ட சிறிய பால் மற்றும் அல்லது சின்ன சின்ன ஆண்டவர் கிறிஸ்துவுக்காக அவர் உடுத்துவதற்காக அவர்களால் ஏற்ற ஆடையை கொடுத்திருப்பார்கள் என்று விவிலிய வல்லுநர் சொல்லுகிறார்கள். அதனைத் தொடர்ந்து அதே போல எளிமையான புறவிழுத்து மக்களாகத்தான் இந்த 3 ஞானிகள் என்று வருகிறார்கள். அவர்களுக்கு நாம் பார்க்கிறோம், கடவுளுக்கென்று பொன்னும் வெள்ளியும் வெள்ளை போலமும் நாம் இன்று அவர்களுக்காக கொடுக்கிறார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த சமூகம்தான் கடவுளை உண்மையாகவே கண்டுகொண்டது. அன்பு சார்ந்த, தங்களுடைய வாழ்வில் அன்பை அடிப்படையாக கொண்ட, இறைவனை கண்டுகொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலையை உணர்ந்த மக்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த சமூகத்தில் நாம் இருக்கிறோமா? இத்தகைய ஒரு சமூகத்தை சார்ந்த மக்கள் இனத்தை சார்ந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? நிச்சயமாக நாம் அனைவரும் அந்த 3வது குழுவை சார்ந்த அந்த பரிசேயர்களைப் போல அல்லாமல் மாறாக இந்த ஞானிகளைப் போலவும் இடைகளைப் போலவும் தான் இன்று நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் கிறிஸ்துனுடைய இந்த விழா, அந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு, நாம் கடவுள் அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர வேண்டும் என்பது தான். எனவே இதனை தொடர்ந்து இன்றைய விழாவினுடைய செய்தியாக 3 நிலைகளை நாம் கண்டுகொள்ளலாம். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், ஃப்ரெண்ட்ஷிப் வித் காட். கடவுளோடு நாம் ஒரு நட்பத்துவம் அல்லது கடவுளோடு நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எவ்வாறு அந்த 3வது சமூகத்தை சார்ந்த அந்த இடையர்களும் இன்றைய ஞானிகளும் வந்தார்களோ, அதுபோல கடவுளை இனங்கண்டு கொண்டு அவ்வப்பொழுது கடவுளுக்கான நேரத்தை ஒதுக்கி கடவுளோடு நமது நேரத்தை செலவழித்து நாம் வாழ்வில் எந்த முடிவெடுத்தாலும் அது கடவுளை நோக்கி கடவுளிடமிருந்து வருவதாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் நமது வாழ்வின் முதல் அடிப்படை செய்தியாக மாறுகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், ஃப்ரெண்ட்ஷிப் வித் பீப்புள். பார்க்கிறோம், கடவுளால் படைக்கப்பட்ட நமது குடும்பத்திலுள்ள பெற்றோர், உற்றார், உறவுகள், இவர்களோடு நாம் நட்புறவு கொள்ள வேண்டும். அந்த மக்கள் ஆண்டவருடைய அருளை பெற்றாலும் கூட இந்த ஆண்டவர் கிறிஸ்து, இந்த மெஸ்ஸையா, ஏறக்குறைய நாம் பார்க்கிறோம் யூத சமூகத்திலே இன்று அவரை கண்டுகொள்ளாத அந்த யூத குருக்கள், அவர்களுக்கு அனைத்தும் தெரிந்திருந்த ஏறக்குறைய 500 இறை வாக்குகள் அவர்களுக்கு தெரிந்தது. மெஸ்ஸையா, அதாவது இறைவாக்கினர், கடவுளுடைய பிள்ளை எங்கே பிறக்கும் என்பதை அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருந்தார்கள். இருப்பினும் கூட அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் நாம் பார்க்கிறோம், அவர்களைப் போல நமது சமூகத்திலே கடவுளால் படைக்கப்பட்ட அன்பு பிள்ளைகளை நாம் அன்பு செய்ய வேண்டும். 3ஆவதாக நமது வாழ்வின் முக்கிய செய்தியாக கடவுளை நாம் தொழ வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அந்த 3 ஞானிகளும் அங்கே புறவினத்து மக்களாக இருந்து நெடுந்தூரம் பயணம் செய்து ஒரு எளிமையான முறையிலே அங்கு வந்து ஆண்டவர் கிறிஸ்துவை தொழுகிறார்கள். எனவே நாமும் கூட
ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே ஆண்டவர் கிறிஸ்துவை வணங்க வேண்டும், தொழ வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர்களே, இத்தகைய ஒரு செய்தியோடு கூட நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கிறிஸ்து இன்று ஒரு அரசராக கடவுள் அவரை நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஒரு அரசராக, அதற்காகத்தான் நாம் பார்க்கிறோம். முதலில் அவர்கள் அந்த பொன் அவற்றை பரிசாக கொடுக்கிறார்கள். இரண்டாவதாக ஆண்டவர் கிறிஸ்து நமக்கு ஒரு கடவுளாக, மெஸ்ஸியாவாக காண்பிக்கப்படுகிறார். மூன்றாவதாக இவ்வாறாக பிறந்த இந்த பாலன் ஒரு மனிதனாக பிறந்தார். எனவே தான் நாங்கள் பார்க்கிறோம் அந்த வெள்ளை போலம் தூபம், அதற்கு அடுத்தபடியாக வெள்ளை போலம் இந்த சமூகத்திலே கடவுள் மனிதனாக பிறந்தார். எனவே அவர் நமக்காக மீண்டும் ஒரு நாள் மரிப்பார் என்பதை சுட்டி காட்டுகிறது. எனவே அத்தகைய ஒரு நிலையிலே இன்று நாம் இந்த 3 காரியங்களுக்காக சிறப்பாக கடவுளை நோக்கி மன்றாடுவோம். தொடர்ந்து பாலன் இயேசு நம் ஒவ்வொருவரையும் நமது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன்.